இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்று பார்லிமென்ட்டுக்கு தெரிவு செய்து அனுப்புகிற மக்கள் வந்து மக்களோட பிரச்சனையை தீர்க்க சொல்லி அவர்களை டிசிசி மீட்டிங்லேயும் தங்கட பிரதேசங்கள் தங்கட மாவட்டங்கள் சார்ந்து பிரச்சனைகளை எடுத்து அந்த டிசிசி மீட்டிங்கில் பேசி அதை தகுந்த அமைச்சருக்கு காட்டி அதை அவர் ஜனாதிபதியிடம் காட்டி அரசாங்கத்திடம் காட்டி தங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக டிசிசி மீட்டிங்கில் நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்கப்படுது. அங்கே டிசிசி மீட்டிங்கில் வைத்திருந்தது நாய் என்றதும் குட்டி நாய் என்றதும் கை நாட்டன்றதும் பார்க்காரன் என்றதும் நாயே என்றதும் என்ன நாகரிகம்? இந்த படித்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேணும் என்று ஒரு ஒரு வருட காலத்துக்குள் வந்த அந்த ஒரு திட்டம் எப்படி ஒரு கேவலமான ஒரு திட்டமாக இருக்கேன்னு பாருங்க. படித்தவர்கள் என்றால் இந்த படித்தவர்கள் என்கின்ற இந்த இவர்களால் எது சாத்தியமாகுது? தமிழினத்தின் மானம் தான் போகுது. தமிழினத்தின் மானம் போகுது. 30 வருஷம் தனிநாடு கேட்டு போராடிய ஒரு தமிழினம் இன்று பதவிக்கும் பகட்டுக்கும் சண்டை உடிச்சு சாகுது, அடிவுடிப்படுது. அதுவும் ஒரு கௌரவமான ஒரு சபையில் போய் சண்டை உடிக்குதுண்டா அப்போ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு எப்படி கேவலம் இதெல்லாம்? வெக்கம் இல்லையா? இதனால் ஆடுற மானம் போகுது. ஒட்டுமொத்த தமிழினம் மற்ற சமுதாயம் பார்த்து சிரிக்கும். இது இந்த சிங்கள சமுதாயத்தில் இப்படி சண்டை பிடிச்சதையும் காணலை, இஸ்லாம் சமுதாயத்தில் இப்படி சண்டை பிடிச்சதையும் காணலை. தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் இந்த இப்படியான ஒரு கேவலமான செயல் நடக்குது. அப்போ அதனால் இந்த மற்ற சமுதாயங்கள் பார்த்து நம்மளை சிரிக்கும், காரித்துப்போம். மானங்கட்ட பிழப்பு. உங்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தெரிவு செஞ்ச உங்களில் பிள்ளை, ஓட்டு போட்ட மக்கள் பிள்ளை. படித்தவர்கள், முதலாம் ஆண்டு மட்டும் படித்தவர்கள் எத்தனையோ பேர் பாராளுமன்றத்துக்கு சென்று இன்று அமைச்சர்களாயும் இருந்து டிசிசி குழு தலைவராயும் இருந்து பல அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்து அமைதியாக இருந்து பல வேலை திட்டங்களையும் பல ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டு வந்து காட்டிட்டு இன்றைக்கு அமைதியாகிட்டாங்க. அவங்கள அடித்து அழித்து ஒழிக்கணுமென்ற அந்த மதவெறி, இனவெறி, அரசியல் வெறி, பதவி ஆசை அவன் இருந்தால் தங்களால் இப்படியான ஒரு கேலி கூத்துகளில் ஆடையலான்ற ஒரு பதவி ஆசையில் அப்படிப்பட்ட ஒரு ஆக்களை இல்லத்தாக்குறீங்க, ஒழிக்கணும், இல்லத்தாக்கணுமென்று நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நீங்கள் இல்லத்தாக்கணுமென்று நினைக்கிற அவன்தான் பல திட்டங்களையும் பல அபிவிருத்திகளையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் படித்து பெரிய பட்டம் பெற்று ஆசிரியரும் டாக்டரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிற பதவியில் இருந்து கொண்டு அரசியலுக்கு வந்த நீங்கள் ஒழுங்காக கதைக்க தெரியுதில்லை. சக உறுப்பினர்களோட ஒரு கௌரவ மன்றில் எப்படி கதைக்கணும் பேசணும் ஒன்றும் தெரியுதில்லை. அப்படிப்பட்ட கேவலங்கட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செஞ்சிருக்கீர்கள். அது உங்களில் பிள்ளைல தெரிவு செஞ்ச வாக்கு போட்ட மக்கள்லாம் பிள்ளை, தெரியுமா? கேவலமாக இல்லையா பார்க்குறதுக்கு? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? ஒரு படிக்காத ஒருவன் பாராளுமன்றத்திலிருந்து அமைச்சராக இருந்து எவ்வளோ வேலையை செஞ்சு கொண்டு போய்தான். ஏனெண்டா ஆயுதம் தூக்கி போராடினவனுக்கு அந்த பலிரிக்கு மக்களோட வேதனை தெரியும். அப்படி இருந்தவனால தான் இன்றைக்கு நல்லா சேவை செஞ்சுட்டு போய்த்திக்காங்க. ஆனால் நீங்கள் சும்மா சொகுஷா வாழ்ந்து நல்லா தாய் தாப்பண்ட சொத்தில் நல்லா படித்து சொகுஷா வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் வந்தோடனே உங்களுக்கும் அந்த குரங்கிட கையில் பூமாலை கிடச்ச மாதிரி. ஆயுதம் ஏந்தினவனுக்கு அனுபவம் இருக்குது. மக்களுக்காக போராடினவன் மக்களுக்காக அன்றும் என்றும் என்றைக்கும் சாகும் வரைக்கும் அந்த ஒரு உணர்வு, நாட்டுப்பற்று, மக்கள் பற்று, நம்முடைய தேசத்தை கொண்டு ஒப்பேத்தனம்ன்ற அந்த உணர்வு இருந்தது. ஆனால் நீங்கள் சொய்ஷா படித்து நல்லா வெளிநாடு போய் படித்து பட்டம் பெற்று அப்படி வந்த உங்களுக்கு இன்றைக்கு இந்த பதவியை கிடச்சோன்னா குரங்குடையில் பூமாலை கிடச்ச மாதிரி எதை கதைக்கிற எதை பேசுகிறது படித்த முட்டாள்கள் மாதிரி இருக்கேன். அதுதான் படித்த முட்டாள்கள். படிப்பறிவு இல்லாதவன் எல்லாம் இப்போ இது இல்லை. படிப்பறிவு இல்லாதவன் நல்லா நடத்துவான் ஒரு நாட்டை, நாடு மக்கள் எல்லாத்தையும் நல்லா நடத்துவான். நல்ல டேலண்ட்டு, நல்ல வல்லம் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது, மக்களை பற்றி சிந்திக்கிற உணர்வு இருக்குது. ஆனால் படித்த உங்களுக்கு தான் எதுவுமே இல்லை. படித்த முட்டாள்கள்.